வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சன் டைரக்ட்ல வரக்கூடிய ஸ்மார்ட் கார்டு எரர். ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு 2 வீடியோ நம்ம முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதுல ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ நாங்க ஸ்மார்ட் கார்டு நல்லா கிளீன் பண்ணி போட்டும் படம் வரல. அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ கிளீன் பண்ற வீடியோ ஃபுல் வீடியோ ஒரு லைவா டெமோ போட்டுருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பாக்ஸை எப்படி கழட்டி கிளீன் பண்ணி போட்டு படம் வர வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த எரர் கோடுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ அது கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணிக்கங்க. E06-4 ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியர். அடுத்து செக்கிங் ஸ்மார்ட் கார்டு, ப்ளீஸ் இன்சர்ட் ஸ்மார்ட் கார்டு. ஸோ இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொன்று 2 எரர் கோடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது E16-4 சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்னு இருக்கும். அடுத்து E19-4 இதுவும் சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்னு இருக்கும். அதாவது 16-4 பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் போடுற ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கோடு தான். இது ஓல்டு பாக்ஸில் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ வரக்கூடிய பாக்ஸ்லாம் வராது. ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணியும் வராமல் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த மெத்தட்லாம் நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஒரு சில பாக்ஸ் எல்லாம் கஸ்டமர் வீட்டில் போட்டிருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்கிறது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு. ஸோ 100% என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க, ஓகே. அப்படி மறுபடியும் இந்த எரர் தான் வருது அப்படின்னா அது பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட். நீங்கள் பாக்ஸ் தான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கார்டு உள்ள பாக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டை நல்லா க்ளீன் பண்ணி போட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை நல்லா ஒரு காட்டன் துணியில் அந்த ஹோல்டு சிம் ஸ்லாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு இருக்கக்கூடிய 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கங்க. இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு டெஸ்டர் இருந்தாலே போதுமானது. ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் கவரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் பின்னாடி பிடிச்சி இப்படி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உள்ள இருக்கக்கூடிய பிசி, இப்போ அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அப்படிம்பாங்க. ஸோ அதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ குப்பை இருக்குது உள்ள அப்படின்னு பாருங்கள். ஸோ அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் படம் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ ஒரு சில பேர் கேட்டீங்க, ப்ரோ நான் ஸ்மார்ட் கார்டை நல்லா க்ளீன் பண்ணி போட்டு வரல அப்படின்னு. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, கை வச்சு அங்கே ஒரு 4 பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் கார்டு இன்சர்ட் பண்ணுற ஹோல்டு. அதில் டஸ்ட்டு படிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு செக்கிங் ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியர் தான் வரும். அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி போடணும் உள்ளுக்கு. ஸோ இது போல் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படியே க்ளீன் பண்ணி போட்டாலே நல்லது. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் பாக்ஸை ஃபுல்லாகவே கழட்டிக்கிறேன். பின்னாடி இந்த ஏவி ஜாக்கெட்டுக்கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி போடுங்க, அதாவது க்ளீன் பண்ணி போடுங்க. ஃபுல்லாக எதுவும் கழட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணி போடுறது நல்லதா, ஆனால் எப்படி கழட்டணும் அப்படிங்கிற பார்த்துங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லாக்குக்கு பக்கத்தில் உங்கள் திருப்படியோ டெஸ்டரோ அப்படியே வச்சு நம்பி விடுங்க பின்னாடி. ஸோ வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு பாக்ஸை கழட்டாதீங்க, அது உங்களுக்கு புரியாமல் போகும். ஸோ இந்த மாதிரி திருப்புளியை வச்சு அழகாக நம்பி விட்டீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, ஏன்னா அது ஒரு பிளாஸ்டிக் தான், உடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டீங்க அப்படின்னா அழகாக இப்போ பின்னாடி ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா எப்படி வந்துடுச்சு நீங்களே பாருங்கள். அடுத்து இந்த 2 லாக் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லாக் மாதிரி இருக்கும், அது ஈஸியாக நீங்கள் கழட்டிக்கலாம் கையிலேயே. ஸோ அவ்வளோதான். இப்படி கழட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் வந்துடும். ஸோ அடுத்து உள்ளுக்கு போர்டில் ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ அந்த இடத்துல அடுத்து இந்த இடம், ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த இடம், இந்த 3 ஸ்க்ரூவையும் நீங்கள் கழட்டிங்க. அப்போ தான் அந்த போர்டை வெளியே எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். அடுத்து இப்போ அப்படியே இழுத்த மாதிரி அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்டு ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஸ்க்ரூ தாங்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணி தான் போர்டை இன்சர்ட் வைக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி வச்சு காமிக்கிறேன்னு பாருங்கள். அது பத்திரமா வச்சுக்கோங்க தனியாக. நான் போர்டை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த போர்டு, உள்ளுக்கு இருக்கிற போர்டு. இதை நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. ஸோ க்ளீன் பண்ணும்பொழுது முக்கியமானது பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எது க்ளீன் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற காம்பனண்ட் எதையும் காயப்படுத்திடாதீங்க. பூராமே சிப் லெவல் ப்ராசஸ் தான். மெமரி ஐசி, ப்ராசஸர் ஐசி, கண்டென்சர், பியூ, ரெகுலேட்டர், இது மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு விளக்குற ப்ரெஸ்ஸு, ஒரு சின்ன ப்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள். இது ஒரு ஸ்மார்ட் கார்டு எரர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு சில பாக்ஸ் இப்படி தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடில் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து நான் என்னுடைய பர்சனலாக நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஈஸியாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ இவ்வளோலாம் பண்ணணுமா அப்படின்னு யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி பாக்ஸை கழட்டாதீங்க. டெக்னீஷியன் யாராவது கூப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா ஸ்டோர் ரூம், சன் டைரக்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது, நாங்களே பண்ணலாம், நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணிடலாம். அது ஒரு பெரிய வேலை இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்குவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்து அந்த டோரையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே அழுக்கு நிறைய படிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டை நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டை நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் கார்டு பிரச்சனை மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் வராது. ஓகேங்களா? அடுத்து இந்த சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள் 133, 107, 100. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எரர் வந்தாலும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போர்டை இன்சர்ட் பண்ணிடுவோம் உள்ளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அந்த நாப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, 3 நாப்பு வெள்ளை கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கங்க. சும்மா மட்டும் அதில் மேலே வச்சு விடுங்க. வச்சு விட்டுட்டு அந்த போர்டை மேலே வச்சு ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா டெம்பராக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி அந்த 3 ஹோல்லையும் அந்த 3 நாப்பையும் வச்சு போர்டை மேலே வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக அந்த சைஸுக்கு அளவை வச்சுட்டு அந்த 3 ஹோல்லையும் 3 ஸ்க்ரூ போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு பேனல் அதை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி அந்த ஏவி ஜாக்கெட்டுக்கு அந்த ஸ்க்ரூவையும் போட்டுருவோம் நம்ம சேர கையோட. ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேனல் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது ஈஸி தான். அந்த லாக்குக்குள்ளே அப்படியே அமுத்தி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிக்கும். ஒன்றும் எது திருப்புளி எது நம்ப வேணாம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு டயத்துக்கு 2 டைம் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பிகினர் பண்ணுறது. ஓகேங்களா? எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த லாக்குள்ளே 2 இது ஹோலும் போய் இன்சர்ட் ஆகிற மாதிரி உள்ளுக்கு தள்ளி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், ஒரு லாக் டைப் தான் அது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ கழட்டும் போது தான் நெம்புன மாதிரி திருப்புளியில் கழட்டணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. மேலே கவரை போட்டு பேக் சைடு 3 ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் கார்டு பிரச்சனை சன் டைரக்டில் நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா ஆகலை அப்படிங்கிற எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, வேறு எதாவது டவுட்னா என்னை ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.